Hi, good evening. Welcome to another episode of PR Cricket Chat. நம்ம இன்னைக்கு பேச போறது ரிவ்யூ சிஎஸ்கே vs பஞ்சாப் கிங்ஸ். நேத்து ப்ரிவியூலயே பேசியிருந்தோம். சொல்லியிருந்தேன் இந்த பஞ்சாப் கிங்ஸ் போன வருஷம் கூட இங்க வந்து ஜெயிச்சுட்டு போனாங்கன்னு. அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து சென்னையில ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். சென்னை நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பஞ்சாப் நல்ல டாஸ் டு வின். ஏன்னா சென்னையில இப்பெல்லாம் பயங்கர டியூ இருக்கு சேப்பாக்ல. நல்ல டாஸ் டு வின். விக்கெட் அவ்வளவு ஈஸியா இருக்குல்லங்க. ஆனா 6 overs 55 ஃபார் நோ லாஸ். அடுத்த 8 ஓவர்ல 35 ரன் அடிச்சு 3 விக்கெட் விட்டுருக்காங்க சிஎஸ்கே. எப்படிங்க ஒரு மேட்சை ஜெயிக்க முடியும்? 8 overs 35 ரன்ஸ், 14 overs 90 ஃபார் 3 இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஜெயிக்கிறதுக்கு. சாரி, 90 ஃபார் 4. ஸோ 8 overs ஃபார் லெஸ் தென் 5 ரன்ஸ் இன் ஓவர் நடு ஃபேஸ்ல அடிச்சேன்னா சான்ஸே இல்லை. ஃபர்ஸ்ட் விக்கெட் போனோன்னு தூபே அனுப்பிச்சாங்க. ஓகே, ஏன்னா ஸ்பின் போட்டிருந்தாங்க. அது யூஸ்வலி தூபே வரது 4 ஆர் பிலோ. பட் நல்ல என்ட்ரி பாயிண்ட், ஸ்பின், நல்ல மேட்ச் அப் தூபேக்கு. அன்பார்ச்சுனேட்லி ஃபெயில் ஆயிட்டார். எதுக்குங்க மொயின் அலிய டீம்ல நீங்க வச்சிருக்கீங்க? நம்பர் 4ல ஹீஸ் ஃபென்டாஸ்டிக்லி எக்விப்ட் டு பிளேஸ். நல்ல பிளேயர், ஸ்பின், நல்ல இன்சைட் அவுட் ஷாட் அடிப்பாரு. அந்த ஸ்லாக் ஸ்வீப் மிட் விக்கெட் மேல அடிப்பாரு. நல்ல பிளேயர். ஜடேஜா 4ல திரும்ப அனுப்பிச்சு விட்டு மொமெண்டமுக்கு எடுத்து விட்டு, அதுக்கப்புறம் வந்து சமீர் ரிஸ்வி வந்து அவர் ஸ்ட்ரகிள் பண்ணி, டேரல் மிச்சல் இருக்காருங்க. போன மேட்ச் அவர் நம்பர் 3 அவரையே அனுப்பிச்சிருக்கலாம் 3, டூபே 4 அனுப்பிச்சிருக்கலாம். சரி, நீங்க டூபே அனுப்பிச்சீங்களா 3, ஓகே, ஃபெயில் ஆயிடுச்சு. மொயின் அலிய 4ல அனுப்பிச்சிருக்கலாம். அவர் மிச்சல்ல 4ல அனுப்பிச்சிருக்கலாம். புரியவே இல்ல. அவசரப்பட்டு எதுக்கு இம்பாக்ட் சப் சமீர் ரிஸ்வி இம்பாக்ட் சப்பா ஆடினாங்க. ஏன்னா டேரல் மிச்சல் இருக்காரு. அப்படி மிச்சல் விக்கெட்டும் போயிட்டு மொயின் அலியும் விக்கெட்டும் போயிட்டு 5 டவுன் 11th 12th ஓவர்ல இருந்தானா ரிஸ்வி அனுப்பிச்சிருக்கலாம். ஏன்னா தோனியை நீங்க அவ்வளவு சீக்கிரம் அனுப்ப வேணாம்னா அவசரப்பட்டு இம்பாக்ட் சப் அனுப்புனாங்க. பிகாஸ் இப்ப என்ன ஆச்சு, போலிங்ல தீபக் சஹர் 2வது பாலுக்கு அப்புறம் உள்ள போயிட்டாரு. இம்பாக்ட் சப் யூஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஒரு போலர் ஷாட். சோ இன்னைக்கு வந்து பிளெமிங் ரொம்பவே பேஃப்லிங் டிசிஷன்ஸ் பண்ணாரு. ருத்துராஜையும் சொல்லணும். ஏன்னா அவரோட சைன் ஆஃப் இல்லாம டிசிஷன்ஸ் நடந்திருக்காது. சோ ரொம்ப பேஃப்லிங் டிசிஷன்ஸ் பண்றாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அங்கதான் மேட்ச் போச்சு எனக்கு தெரிஞ்சு. பிட்வீன் ஓவர் 7 and 14 8 ஓவர்ல 35 ரன் அடிச்சா ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கவும் கூடாது. உங்களுக்கு சான்ஸே கிடையாது. அண்ட் இந்த பேட்டிங் ஆர்டர்னாலேயே நிறைய நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு. இன்னைக்குமே அகைன் ஒரு தப்பான பேட்டிங் ஆர்டர். அண்ட் போலிங்ல கூட அகைன் ஸ்பின்னை ட்ரஸ்ட் பண்ணல ருத்துராஜ். எல்லாம் முடியும் போது மொயின் அலிக்கு ஒரு ஓவர், செகண்ட் ஓவர் கொடுத்தாரு. ஹர்ப்ரீத் பிராரும் ராகுல் சாரும் 8 ஓவர் அவங்க போட்டு 35 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. 4 விக்கெட். சென்னை வந்து ஸ்பின்னர்ஸ் ட்ரஸ்ட் பண்ணல. சரி, டியூ இருந்தது. சன்ரைசர்ஸ் மேட்ச்லயும் டியூ இருந்தது. அப்ப எப்படி போட்டாங்க? சோ இது ரொம்ப இன்கன்சிஸ்டன்டா இருக்கு. யூஸ்வலி சென்னை டீம்ஸ் இவ்வளவு இன்கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வருஷம் ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட். ஒன்னு வின் பண்ணா ஒன்னு தோக்குறாங்க. அண்ட் நான் நேத்திக்கே சொன்னேன், இது மஸ்ட் வின் கேம். இது தோத்தா பிளே ஆஃப்ஸ் ரொம்ப கஷ்டம்னு. பிகாஸ் அடுத்த 4 கேம்ல 3 கேம் ரோட்ல சென்னைக்கு. 3 கேம் ரோட்ல. திரும்ப பஞ்சாபோட சண்டே, அதுக்கப்புறமா குஜராத் டைட்டன்ஸ், அப்புறம் அட் ஹோம் அகேன்ஸ்ட் ராஜஸ்தான். ராஜஸ்தான் ஆல்ரெடி டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. ஸோ அவங்கள அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் ஆர்சிபி. ஸோ அடுத்த 4 கேம்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் 3-1 போனாதான் பிளே ஆஃப்ஸுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இல்லாட்டி பிளே ஆஃப்ஸ் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிளே ஆஃப்ஸ் போறதுக்கு. இதுதான் நான் சொன்ன நேத்தி ஷோல, இன்னைக்கு மஸ்ட் வின். இதை விட்டாங்கன்னா பிளே ஆஃப்ஸ் ரொம்ப கஷ்டம்னு. பட் அடுத்த 4 கேம்ஸ் ஃபைட் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட்லி இந்த பேட்டிங் காம்பினேஷன் சரியா பண்ணும். அண்ட் டெஃபினட்டா போலிங் காம்பினேஷன் சரியா பண்ணும். சாண்ட்னர் ஒரு கன் கிரிக்கெட்டர், கன் ஃபீல்டர், கன் போலர். T20ல அவரை நீங்க பிக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. எனிவே முஸ்தபிசர் போயாச்சு. இதுக்கப்புறம் நீங்க ஃபாரின் பவுலர் எடுத்தாகணும். இன்னைக்கு கிளீசன் போல்ட்வெல், அதை நம்ம ஒன்றும் தப்ப சொல்ல முடியாது. பட் ஹை டைம் சென்னை ஸ்டார்ட் பிக்கிங் மிச்சல் சாண்ட்னர். நீங்க மொயின் அலியோ மிச்சலோ யூஸ் பண்ணலன்னா சாண்ட்னர் எடுத்துட்டு வாங்க, இல்லாட்டி தீக்ஷனா எடுத்துட்டு வாங்க. 8-9 பேர் பேட்டிங் வச்சுட்டு நீங்க வந்து ஜடேஜாவை 4 அனுப்புறீங்க. ஃபிளெமிங் இந்த வருஷம் ஒரு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்திருக்காரு. ருத்ராஜ் கூட ஒரு கொஞ்சம் பாஸ் கொடுக்கலாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் அஸ் கேப்டன். பட் ருத்ராஜோட ஹேண்ட்லிங் ஆஃப் ஸ்பின் டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆகணும். இந்த வருஷம் ஆகுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆகணும். இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் டீம்ல வச்சு யூஸ் பண்ணேன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அது நம்ம சென்னையை மாத்திரம் தப்பு சொல்ல முடியாது. பஞ்சாப் காம்ப்ரஹென்சிவ்லி அவுட் பிளேட் சென்னை. அவங்க போலர்ஸ் சூப்பராக போட்டாங்க. எஸ்பெஷலி ரபாடா ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது. அண்ட் ஸ்பின்னர்ஸ் ராகுல் சஹர் அண்ட் ஹர்ப்ரீத் பிரார் அப்படியே வந்து சோக் பண்ணிட்டாங்க பிட்வீன் தட் 6 to 15th ஓவர். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் அவுட் பிளேட் சென்னை. இதுல சொல்றதுல தப்பே கிடையாது. அவுட் பிளேட் நம்ம சென்னையோட இதை நான் பாயிண்ட் அவுட் பண்ண என்ன பண்றதுலாம் என்ன பண்ணாங்கன்னு.
பட் பஞ்சாப் ஃபேண்டாஸ்டிக் கேம் பிளானோட வந்தாங்க. இன்ஃபேக்ட் ராகுல் சஹர் அண்ட் ஐ மீன் சாம் கரன் இந்த ராகுல் சஹர் 19th ஓவர் தோனிக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அதை வச்சு 3 ரன் தான் போச்சு அந்த ஓவர்ல. ஃபேண்டாஸ்டிக் கேப்டன்சி, நல்ல பிளான்ஸோட வந்தாங்க. வெல் பிளேட் பஞ்சாப் கிங்ஸ். அடுத்தது திரும்ப ரிட்டர்ன் பிக்சர் பஞ்சாபோட ஆடணும். சென்னை முல்லான்பூர் போறாங்க மொஹாலி கிட்ட. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் another எபிசோட் ஆஃப் பிஆர் கிரிக்கெட் சேட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. சம்மர் ஆஃப் கிரிக்கெட், சென்னை சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப்ஸ் போவாங்களா தெரியல, பட் என்ஜாய் த சம்மர் ஆஃப் கிரிக்கெட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் நைட்.